ஸோ இது வந்து டிரைவ் அசிஸ்ட். அதை பற்றின செட்டிங்ஸ், லேண்ட் அசிஸ்ட், டிரைவர் அட்ராக்ஷன் எவ்வளோ இருக்கணும், பார்க்கிங் சம்மந்தமான செட்டிங்ஸு, க்ரூஸ் கண்ட்ரோல் சம்மந்தமான செட்டிங்ஸு, ஸ்பீட் லிமிட்டு, கொலிஷன் வார்னிங் ஒவ்வொன்றிலையும் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செட்டிங்ஸ் இந்த அசிஸ்டன்ஸ் இருக்கணுமா, வார்னிங் இருக்கணுமா, இல்லை இட் வில் ஆல்சோ அசிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் கீப் அசிஸ்ட் அப்படின்னா அசிஸ்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம ஸ்டியரிங் வந்து ஹோல்டு பண்ணும், லைனை விட்டு நம்மளை மூவ் பண்ணாமல் ஹோல்டு பண்ணும். வார்னிங் மட்டும் கொடுத்தோம்னா எப்போல்லாம் நம்ம வந்து வெளியே வர்றோமோ அப்போ அது அலர்ட் மட்டும் நம்ம கொடுக்கும். ஆஃப் பண்ணிட்டு அது கொடுக்கவே கொடுக்காது. அதோட சென்சிட்டிவிட்டிலாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி லேன் கீப் ஃபார் ஆல் லேன்ஸா இல்லை சாலிட் லேன்ஸா. இப்போ ஆல் லேன்ஸ்னால் டாட்டர் லேன்ஸில் கூட அது எடுத்துக்கும். சாலிட் லேன்ஸ்னால் அது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற அலைன் மட்டும் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கஸ்டமைசபிளாக கொடுத்துருக்கோம். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வரும்பொழுது ஒரு நார்மல் கஸ்டமருக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த செட்டிங்ஸ்லாம் அதில் வந்துடும். ஸோ டிரைவர் அட்டென்ஷன், இந்த டாம்ஸ் கேமரா நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, டாம்ஸ் கேமரா நம்ம அலர்ட் பண்ணோம். ஸோ டிரைவர் அசிஸ்ட் சம்மந்தமான எல்லாமே இந்த ஆப்பில் வந்துடும். ஸோ வார்னிங் லெவல் நம்ம எவ்வளோ வால்யூம் வச்சுக்கணும், மியூட் பண்ணிக்கணுமா, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த செட்டிங்ஸில் வந்துடும்.